எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கல்பனா கார்னிங் 101 இருந்து சண்டே மார்னிங் இந்த மஸ்டர்ட் கேக் வச்சு ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். தினம் இதை வந்து கலக்கி விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி 4th டே, அதாவது வெனஸ்டே ஈவினிங் இதை டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு மார்னிங்கே கொஞ்சம் தண்ணி கொடுக்காம வச்சுருந்த தொட்டி மண்ணுங்களுக்கெல்லாம் இப்போ இதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணி ஃபில்டர் பண்ணி இது இன்னும் கொஞ்சம் பெரிய பக்கெட்டில் தண்ணியை டைல்யூட் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் கொடுக்க போகிறோம். அப்புறம் இந்த வாழைப்பழத்தை கூட நல்லா பிசைஞ்சு இன்னொரு வாட்டி ஃபில்டர் பண்ணி கொடுத்தாச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. இதை வந்து ஒரு பெரிய பக்கெட் தண்ணியில் ஒரு 25 லிட்டர்ஸ் பக்கெட்டில் வந்து ஒரு ஹாஃப் ரேஞ்சுக்கு இந்த தண்ணியை ஆட் பண்ணி மற்ற செடிங்க எல்லாத்துக்கும் நம்ம தோட்டத்தில் உள்ள செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு புண்ணாக்கு கரைசலை நம்ம தோட்டத்தில் இருக்க செடிங்களுக்கு கொடுக்குறோம். அது மல்லிகைப்பூ செடி கொடுத்தா ஏன்னா சீசனுக்கு தயாராகிறவங்க இவங்க, அதனால கொஞ்சம் கொஞ்சம், அதாவது இந்த மண்ணை நல்லா கிளறி விட்டு இந்த தண்ணி எக்ஸஸாக வெளியே போகாத மாதிரி வெறும் மண்ணிலேயே இருந்து அந்த நுண்ணுயிர் பெருகி செடிகளுக்கு நன்மை செய்யறதுக்காக கொஞ்சம் அளவு மட்டும் கொடுத்தாலே போதுமானதுங்க. இந்த மாதிரி எல்லா செடிக்கும் இந்த மல்லி செடி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கீழே இருந்து கொண்டு வந்து வச்சது. அதை நல்லா தழைச்சி இழைத்தலைகள் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மொட்டுக்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இந்த கரைசலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தக்காளி செடிங்க, அப்புறம் இந்த காலிஃப்ளவர் செடி, கற்பூரவள்ளி, இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு, அதாவது எக்ஸஸாக வெளியே போகக்கூடாது தண்ணி, அது வேஸ்ட்டாக கீழே விடக்கூடாது. நெக்ஸ்ட் அந்த ரோஜா செடி பார்த்தீங்கன்னா எலி தோண்டி போட்டுடுச்சு. அது ஃபைனலாக அதை எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியை கொடுத்துடலாம். இப்போ வந்து இது ஜாதி மல்லி செடி, அப்புறம் செம்பருத்தி செடி, மல்லி செடி. இந்த ஜாதி மல்லி செடி நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன், மல்லியும் நல்லா ப்ரூன் பண்ணியிருந்தேன். அது எலி வந்து இன்னமும் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு தான் இருக்குது. பட் பரவாயில்லன்னு நல்லா மண்ணை அணைச்சி விட்டு அந்த செடிங்களுக்கும் கொடுத்துருேன். இப்போ இந்த செடிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி செடியெலாம் வந்து முட்டுகள் மலர்றதுக்கு தயாராக இருக்குது. இதுவும் ஒரு ரீசன். அப்புறம் இந்த ஜாதி மல்லி, அப்புறம் இந்த செம்பருத்தி செடி நல்லா செழுமையாக இருக்கிறதுக்கு வந்து இந்த வாழைப்பூ கரைசல் கொடுத்தோம் இல்லைங்களா, அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுதுங்க. நீங்கள் வீட்டில் அந்த வாழைப்பூ கரைசலை கண்டிப்பாக கொடுங்க, வீட்டில் செடி வச்சுருந்தீங்கன்னா. அடுத்தது இந்த கடுகு புண்ணாக்கு தண்ணியும் யூஸ் பண்ண வரப்போகிற வீடியோஸில் இந்த கரைசல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம அப்டேட்டை பார்க்கலாம். நீங்களே லைவாக பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் இருக்க செடி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எளிமையான வழியில் செடிங்களை தோட்டத்தை உருவாக்கலாம். அதுக்கு ரொம்ப பெருசாலாம் நம்ம செலவு பண்ண தேவையில்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.